அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்கினிய அல்லாவின் அடியார்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் மிகவும் சிறியது போல தோன்றினாலும் அதன் பலன் மிகப் பெரியது. ஒரே ஒரு கலிமா. ஆனால் அந்த ஒரு கலிமாவை தொடர்ந்து ஓதுகிற ஒருவருக்கு வாழ்க்கையில் தேவையான 4 பெரிய நற்பலன்களை அல்லாஹ் வழங்குவான் என்று நம் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். மனிதன் தினமும் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான்? மனநிம்மதிக்காக, பாதுகாப்புக்காக, பொருளாதார வசதிக்காக, இறுதியில் சொர்க்கத்தை அடைவதற்காக. இந்த 4 விஷயங்களுமே ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கும் பெரிய ஆசைகள். ஆனால் அந்த 4 பெரிய தேவைகளுக்கும் ஒரு சுருக்கமான கலிமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த கலிமா என்ன தெரியுமா? لا إله إلا الله الملك الحق المبين. لا إله إلا الله الملك الحق المبين. எவ்வளவு சுருக்கமாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் அதற்குள் எவ்வளவு ஆழமான அர்த்தமும் மகத்தான பலன்களும் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த கலிமாவை ஒரு நாளில் 100 முறை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 4 பெரிய நற்பலன்களை வழங்குவான். முதலாவது பலன், வறுமையின் கொடுமையிலிருந்து பாதுகாப்பு. இன்றைய காலத்தில் எத்தனை மக்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறார்கள். கடன் வாங்குகிறார்கள், வியாபாரத்தில் நஷ்டம் வருகிறது, வேலை போய்விடுகிறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது, இரவு தூங்க முடியாமல் பலர் வேதனையில் கிடக்கிறார்கள். சிலர் மன அழுத்தத்தில் தவிக்கிறார்கள். இன்னும் சிலர் வாழ்க்கையையே வெறுத்து தவறான முடிவுகளுக்கு சென்று விடுகிறார்கள். காரணம் என்ன? வறுமை, பொருளாதார நெருக்கடி. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த இந்த கலிமாவை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஓதுகிறவருக்கு அல்லாஹ் வறுமையின் துன்பத்திலிருந்து பாதுகாப்பை அளிப்பான். அதனால் இந்த கலிமாவை நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இரண்டாவது பலன் என்ன தெரியுமா? கப்ரின் தனிமையில் துணை கிடைக்கும். இந்த உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் யாராவது நம்முடன் இருப்பார்கள். வீட்டில் குடும்பம் இருக்கும், வெளியே நண்பர்கள் இருப்பார்கள், பயணத்தில் கூட பக்கத்தில் யாராவது அமர்ந்து வருவார்கள். ஆனால் ஒரு பயணம் மட்டும் அப்படியில்லை. அது மரண பயணம். மனிதன் கப்ருக்குள் இறங்கிய பிறகு அவனுடன் யாரும் வரமாட்டார்கள். வீட்டார் கப்ருஸ்தான் வரைதான் வருவார்கள். அங்கே உடலை வைத்து விட்டு எல்லோரும் திரும்பி விடுவார்கள். அதன் பிறகு அந்த இருண்ட கப்ரில் தனியாக இருப்பது மனிதன் மட்டுமே. அந்த நேரத்தில் நமக்கு என்ன துணை, என்ன ஆறுதல், என்ன பாதுகாப்பு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கலிமா அந்த கப்ரின் தனிமையில் நமக்கு துணையாக இருக்கும் என்று. இதைவிட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? மூன்றாவது பலன், செல்வ வளம் மற்றும் பரக்கத். பலர் நல்ல தொழில் தொடங்குகிறார்கள், நல்ல வேலைக்கு செல்கிறார்கள். ஆனால் வருமானத்தில் பரக்கத் இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். பணம் வந்தாலும் நிலைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்வு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த கலிமாவை தொடர்ந்து ஓத வேண்டும். அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஏனெனில் எல்லா செல்வங்களுக்கும் உரிமையாளர் அல்லாஹ்தான். அவன் விரும்பினால் சிறிய வருமானத்திலேயே பெரிய நிம்மதியை தருவான். நான்காவது மற்றும் மிக முக்கியமான பலன், சொர்க்கம். இந்த உலக வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்ன? அல்லாவின் திருப்தியை பெற்று ஜன்னத்துக்குள் செல்ல வேண்டும் என்பதுதானே? அந்த ஜன்னத்தின் வாசலை அடைய உதவக்கூடிய கலிமாவாக இந்த கலிமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த 4 விஷயங்களையும் கவனியுங்கள். வறுமையிலிருந்து பாதுகாப்பு, கப்ரின் தனிமையில் துணை, செல்வ வளத்தில் பரக்கத், இறுதியில் ஜன்னத். இந்த 4ஐயும் ஒரு கலிமா நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் இந்த கலிமாவை மட்டும் ஓதினால் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லாவின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஹலால் ஹராம் பேண வேண்டும், பார்வையை பாதுகாக்க வேண்டும், பாவங்களிலிருந்து தப்பா செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். இவை எல்லாவற்றுடனும் சேர்த்து இந்த அமலை செய்தால் தான் அதன் உண்மையான பலனை நாம் பெற முடியும். இல்லையெனில் வெறும் வார்த்தையாக ஓதி விட்டு வாழ்க்கையில் மாற்றமே இல்லாமல் இருந்தால் அதனால் பெரிய பயன் கிடைக்காது. ஆகையால் இனிமேல் இந்த கலிமாவை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓத முயற்சி செய்வோம். لا إله إلا الله الملك الحق المبين. لا إله إلا الله الملك الحق المبين. இந்த கலிமாவை தினமும் 100 முறை ஓதுங்கள். மனதில் நம்பிக்கையுடன் ஓதுங்கள். அல்லாவின் அருளை எதிர்பார்த்து ஓதுங்கள். உங்கள் தேவைகளை நினைத்து ஓதுங்கள். வறுமை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர் அதற்காக ஓதட்டும். கப்ரின் பாதுகாப்பை விரும்புபவர் அதற்காக ஓதட்டும். செல்வத்தில் பரக்கத் வேண்டுபவர் அதற்காக ஓதட்டும். ஜன்னத் வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அதற்காக ஓதட்டும்.
அல்லாஹ் நமக்கு இந்த அமலை தொடர்ந்து செய்யக்கூடிய தஃபீக்கை தருவானாக. இந்த கலிமாவின் நற்பலன்களை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கச் செய்வானாக. நம்முடைய உலக வாழ்க்கையையும் ஆகிரத்தையும் நன்மையாக்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.